வணக்கம், வெல்கம் டு ரிதோஸ் டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா, மெட்டீரியல் தயால்ஜி பிராண்ட் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். தயால்ஜி பிராண்ட் ஜரி த்ரெட் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி. இதில் டூப்ளிகேட் ஐட்டம்ஸும் வருது, நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. நம்பர் வந்து 753. ஓகே, நீடில் வந்து நான் அயன் நீடில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அயன் நீடில் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அயன் நீடிலே வாங்குங்க. ஏன்னா இது வந்து எட்ஜு ஷார்ப்பாக இருக்கும், நமக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் அயன் நீடில் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நாட் போட்டு வச்சுக்கோங்க. பெரிய நாட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்மளோட மிடில் ஃபிங்கர் அப்புறம் தம் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, இதில் நீடில் த்ரெட்டை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ரொட்டேட் பண்ண ஸ்டாண்ட், அதையும் நீங்கள் சேர்த்து இந்த ஃபிங்கர்ஸில் பிடிச்சிக்கோங்க. இது வந்து நமக்கு ஃப்ரேம்க்கு கீழே லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஃப்ரேம்க்கு கீழே எடுத்துகிட்டு போகணும். ரைட் ஹேண்டில் நம்ம நீடில் பிடிக்கணும். நீடில் எப்படி பிடிக்கணும்னா, இந்த மாதிரி 4 ஃபிங்கர்ஸில் இதில் பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இப்படி ப்ரிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயின் ஸ்டிச்சில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த த்ரெட் பிடிச்சிருவோம் இல்லை, இதை ஃப்ரேம் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டு இதை மேலே புல் பண்ணணும். த்ரெட்டை மேலே புல் பண்ணி எடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா இந்த நாட் வந்து உங்களுக்கு கீழே ஃபேப்ரிக்கில் லாக் ஆகிடும். லாக் ஆன பிறகு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் த்ரெட்டை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் நீடில் விட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி மேலே புல் பண்ணுங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணி மேலே புல் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக சர்க்கிளில் இப்படி ரொட்டேட் பண்ணிடக்கூடாது. மேலே புல் பண்ண கஷ்டமாயிடும் நமக்கு. நம்ம செமி சர்க்கிள் யூ ஷேப்பில் தான் புல் பண்ணணும். நமக்கு த்ரெட் வந்து நீடிலோட ஹெட்டில் லாக் ஆகணும், அதுதான் மெயின் இன்டென்ஷன். அதனால் செமி சர்க்கிளில் ரொட்டேட் பண்ணி மேலே புல் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இப்போது நீடில் விட்டு கீழே நான் த்ரெட்டை லோட் பண்ணிவிட்டு புல் பண்ணுறப்ப நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகிடும். லூப்பை வந்து ப்ரிக் பண்ணி நீடில் டேர்ன் பண்ணணும். டைரெக்ஷன் டேர்ன் பண்ணி மேலே புல் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி கீழே த்ரெட்டை வந்து நான் லோட் பண்ணிவிட்டேன். நீடிலோட டைரெக்ஷனை ரைட் லெஃப்ட் ப்ரிக் பண்ணிவிட்டு ரைட் லெஃப்ட் ப்ரிக் பண்ணிவிட்டு ரைட் லெஃப்ட் ப்ரிக் பண்ணி ரைட் லெஃப்ட் செயினை ப்ரிக் பண்ணி ரைட் லெஃப்ட். நீடிலோட டைரெக்ஷன் பாருங்கள், சேஞ்ச் பண்ணி முன்னாடி புல் பண்ணணும். ரைட் லெஃப்ட் ப்ரிக் பண்ணுங்கள், மேலே புல் பண்ணி ரைட் லெஃப்ட். இப்போது லாஸ்ட்டில் எண்ட் நாட் என்ன பண்ணணும்னா, இப்படி த்ரெட்டை மேலே புல் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு த்ரெட் இருக்கும்ல, அதை புல் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இப்படி புல் பண்ணி விட்டுருங்க. அது ஃபார் டைம் பீயிங் லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன்.